அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும். இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது. வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே. வாழ்க்கை ஒரு பயணம். இந்த பயணத்தில் நாம் பலவிதமான சந்தர்ப்பங்களையும் சவால்களையும் சந்திக்கிறோம். ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒவ்வொரு முடிவிலும் சரியானதை தேர்ந்தெடுப்பது நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு. சில நேரங்களில் நம்முடைய சொந்த அறிவு அல்லது அனுபவம் மட்டும் போதாது. அப்போதுதான் எல்லாம் அறிந்த அந்த ஒருவனிடம் நாம் கையேந்த வேண்டியிருக்கிறது. அவன்தான் நம்மை சரியான பாதையில் வழிநடத்தவும் நேர்மையான செயல்களைச் செய்ய நமக்கு சக்தியையும் மன உறுதியையும் அளிக்க முடியும். சிந்தித்துப் பாருங்கள், ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. எது சரி எது தவறு என்று குழப்பம். அந்த நேரத்தில் நாம் இறைவனிடம் மனமுருகி வேண்டினால் அவன் நிச்சயமாக நமக்கு ஒரு தெளிவான வழியை காட்டுவான். அது ஒரு உள் உணர்வாக இருக்கலாம், அல்லது நாம் சந்திக்கும் ஒரு நபரின் அறிவுரையாக இருக்கலாம், அல்லது நாம் படிக்கும் ஒரு புத்தகத்தின் வரியாக கூட இருக்கலாம். அவனுடைய வழிகாட்டுதல் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும், நாம் அதை தேடும்போது. அது மட்டுமல்ல, நேர்மையாக இருப்பது என்பது எளிதான காரியமல்ல. உலகத்தின் பலவிதமான ஆசைகளும் தவறான வழிகளும் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும். அந்த சமயங்களில், யா அல்லாஹ், என்னை தவறான பாதையிலிருந்து பாதுகாத்து நேர்மையான வழியில் உறுதியாக இருக்க எனக்கு உதவி செய் என்று நாம் கேட்கும்போது, அவன் நமக்கு ஒரு அரணாக இருப்பான். நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் தூய்மையாக வைத்திருக்க அவன் அருள் புரிவான். ஆகவே ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய தொடக்கமாக கருதுவோம். ஒவ்வொரு நொடியும் அவனுடைய உதவியை நாடுவோம். இந்த எளிய துஆ, அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நமக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கட்டும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் ஒரு அழைப்பு. எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய இந்த வேண்டுதலை ஏற்று நம்மை நல்வழியிலும் நேர்மையிலும் நிலைத்திருக்கச் செய்வானாக. நம்முடைய ஒவ்வொரு நாளும் எதிர்பாராத திருப்பங்களையும் சவால்களையும் உள்ளடக்கியது. சில சமயங்களில் நாம் திட்டமிட்டபடி விஷயங்கள் நடப்பதில்லை. போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொள்வது, வேலையில் ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு தீர்வு காண்பது, அல்லது வீட்டில் ஒரு சிறிய மனஸ்தாபம் என எதுவாகவும் இருக்கலாம். இந்த தருணங்களில் நாம் பொறுமையை இழக்கவோ அல்லது தவறான முடிவுகளை எடுக்கவோ வாய்ப்புள்ளது. குறிப்பாக நெருக்கடியான சூழ்நிலைகளில் நம்முடைய மனம் தடுமாறலாம். கோபம், விரக்தி அல்லது அவசரம் போன்ற உணர்வுகள் நம்மை ஆட்கொள்ளக்கூடும். அப்போது சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது மிகவும் கடினமாகிவிடும். இந்த மாதிரியான சமயங்களில்தான் அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி என்ற பிரார்த்தனை ஒரு கவசமாக நமக்கு உதவுகிறது. நீங்கள் சாலையில் பொறுமை இழந்து வேகமாக ஓட்டத் தோன்றுகிறதா? அல்லது அலுவலகத்தில் ஒருவரைப் பற்றி தவறாக பேசத் தோன்றுகிறதா? அல்லது வீட்டில் ஒரு வாக்குவாதத்தை பெரிதுபடுத்தத் தோன்றுகிறதா? இந்த உணர்வுகள் எழும் அந்த நொடியில் ஒரு கணம் நிறுத்துங்கள். உங்கள் மனதிற்குள் அல்லது மெதுவாக உதடுகளை அசைத்து இந்த துஆவை ஓதுங்கள். யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. இந்த எளிய பிரார்த்தனைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. இது நம்முடைய மனதை அமைதிப்படுத்த உதவுகிறது. நாம் நிதானமாக சிந்திக்கவும் சூழ்நிலையை தெளிவாக பார்க்கவும் இது ஒரு வாய்ப்பளிக்கிறது. ஒருவேளை நாம் முன்பு யோசிக்காத ஒரு நல்ல தீர்வு நம் மனதில் தோன்றலாம். அல்லது நாம் பேச நினைத்த ஒரு கடுமையான வார்த்தையை தவிர்க்கலாம். அல்லது நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தவறான முடிவிலிருந்து நம்மை இது காப்பாற்றலாம். ஆகவே நண்பர்களே, அன்றாட வாழ்க்கையின் சிறிய அல்லது பெரிய எந்த சவாலாக இருந்தாலும் இந்த துஆவை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு கஷ்டமான தருணத்திலும் இறைவனிடம் உதவி கேளுங்கள். அவன் நிச்சயமாக உங்களுக்கு சரியான வழியைக் காட்டுவான், நேர்மையானதைச் செய்ய உங்களுக்கு வலிமை அளிப்பான். நம்முடைய பலவீனமான தருணங்களில் அவன்தான் நமக்கு உண்மையான துணை. நம்முடைய இந்த குறுகிய பயணத்தில் அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி என்ற துஆவின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் சரியான பாதையில் நடக்க இறைவனின் உதவி நமக்குத் தேவை. நேர்மையானதைச் செய்யவும் தவறான வழிகளிலிருந்து விலகியிருக்கவும் அவனது கருணை நமக்கு எப்போதும் துணை நிற்கட்டும். இந்த துஆ
வெறும் வார்த்தைகள் அல்ல, இது நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் ஒரு வேண்டுதல். நாம் இறைவனிடம் உண்மையாக கேட்கும்போது அவன் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பான். நம்முடைய வாழ்க்கையில் அமைதியும் நீதியும் நேர்மையும் நிலைத்திருக்க நாம் தொடர்ந்து அவனிடம் மன்றாடுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் நல்வழியில் வழிநடத்துவானாக. நம்முடைய செயல்களில் நேர்மையையும் உண்மையையும் அருள்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கீழே தெரிவிக்கலாம்.